கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் 1ஆம் 2ஆம் கொரிந்தியர் நிருபங்களிலிருந்து நம்ம பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் 4 திருச்சபையில் பாவம் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுதலுக்காய் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளில் நாங்கள் படிக்க போகிற இந்த பாடத்தின் வழியாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ரொம்ப சென்சிட்டிவான ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே துணை நில்லுங்க. இந்த பாடத்தை விலக்கிளிக்க போகிற போதகருடைய நாவை நீர் ஆட்கொள்ளுங்க. கேட்கக்கூடிய எங்கள் செவிகளையும் கர்த்தர் ஆட்கொள்ளுங்க. உங்களுடைய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை அருளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நல்ல பாடங்களை நமக்கு விலக்கிளிக்கிறதுக்காக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்றுக்கொள்வோம். பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம 4வது பாடத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். ரொம்ப அழகான பாடம். கடந்த வார பாடம் ஒற்றுமையை குறித்து, திருச்சபையில் இருக்க வேண்டிய ஒற்றுமையை குறித்து பார்த்தோம். ஒற்றுமை என்ற நிலையிலிருந்து அடுத்த நிலையாய் சுய ஒழுக்கத்தை பற்றியதான ஒரு பாடமாய் இந்த வார பாடம் இருக்கிறது. திருச்சபையில் பாவம், என்னென்னலாம் பாவம் பவுலார் மூலமாக சுட்டி காட்டப்படுகிறது, அவர் என்னெல்லாம் ஆலோசனை சொல்லுகிறார் என்பதை குறித்ததான ஒரு முன்னுரையை சொல்லுங்களேன் இந்த வார பாடத்துக்கு. இந்த வார பாடத்தில் நம்ம திருச்சபையில் பாவம் என்கிற தலைப்பின் கீழாய் நாம் படிக்க போகிறோம். இந்த வாரத்தில் எப்படி இந்த ஆதி திருச்சபையில் எப்படிப்பட்ட பாவங்கள் காணப்பட்டது, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அன்றாட செயல்முறை வாழ்க்கைக்கும் அவர்களுடைய விசுவாசத்திற்கும் இருந்த வேறுபாட்டை நம்ம பிரித்து நாம் பார்க்கலாம். அந்த வகையில் நாம் தொடர்ச்சியாக அவர்களுடைய பாவங்களை எப்படி சுட்டி காட்டுகிறார், அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும், அதில் குறிப்பாக இந்த விபச்சாரம், வேசித்தனம் என்கிற பாவத்தை குறித்து அதிகமாக இந்த வார பாடத்தில் மையமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தையும் 6வது அதிகாரத்தையும் நம்ம இந்த வாரத்தில் படிக்க இருக்கிறோம். மனன வசனமாக 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ நம்ம கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம் என்று சொன்னால் நாம் நமக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். நம்முடைய சரீரம் என்பது வசனம் கூறுகிறது போல தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. அதை அசூசிப்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த கொரிந்து பட்டண சபையாருக்கு பவுல் கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறோம். அப்போ எந்தெந்த விதத்தில் அவருடைய சரீரத்தை அசூசிப்படுத்தினார்கள் என்பதை இந்த வாரத்தில் நம்ம தொடர்ச்சியாக படிப்போம். நல்லது பாஸ்டர், நல்ல ஒரு முன்னுரையை கொடுத்தீங்க. முதலாவது காரியம், நீங்கள் சொல்லும்போது கூட விசுவாசத்திற்கும் செயலுக்கும் என்று சொன்னீங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. விசுவாசம் வேண்டும், அதே நேரத்தில் கிரியை வேண்டும். இப்போ கிரியையும் செயலையும் விசுவாசத்திற்கிடையான முரண்பாடுகளை பற்றி சொல்லுங்களேன். நம்ம இந்த வாரத்தில் நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக கடந்த வாரத்தில் நம்ம 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது கடந்த வார பாடத்தில் அவர்கள் ஒரு சிலர் அவர்கள் சிலர் அப்போலோவை சேர்ந்தவர்கள் என்றும் கேபாவை சேர்ந்தவர்கள் என்றும் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தங்களுக்குள்ளாக தலைவர்களை ஏற்படுத்தி கொண்டு அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ கேபாவாக இருக்கட்டும் அல்லது பவுலாக இருக்கட்டும் அல்லது இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் அல்லது அப்போலோவாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாரும் பிரசங்கம் பண்ணின சுவிசேஷம், அவர்கள் உபதேசித்த உபதேசங்கள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இருந்த உபதேசம் தான். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, 13ஆம் வசனம், கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான், பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்தானம் பெற்றீர்கள்? அப்போ கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கேட்குறார். அப்போது அவர்களுடைய விசுவாசம்
செயலிலே அது வருகிற பொழுது அது சற்று குறைவாக காணப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது அவர்கள் பெற்ற உபதேசத்தில் அவர்கள் வைராகியமாக இருந்தார்கள். அந்த உபதேசத்தை போதித்தவர்களை பின்பற்றினார்கள். அவர்களை தங்களுடைய தலைவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் அந்த விசுவாசம் கீழ்ப்படிதலாக மாறுவதற்கு ஏதோ ஒரு காரியம் அவர்களிடத்தில் தடையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ அந்த தொடர்ச்சியாக நம்ம அதை எடுத்து வருகிற பொழுது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அல்லது வேத அறிவு என்பது தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் காணப்படவில்லை என்பது தான் அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நமக்கு வேத ஞானம் இருக்கலாம், அல்லது நம்ம ஒரு சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கலாம். ஆனால் அது செயலில் வருகிற பொழுது தான் தெரியும் அதை எந்த அளவுக்கு நம்ம கை கொள்கிறோம். அப்போ முதலாவது ஒற்றுமையின்மை அங்கே காணப்படுகிறது. அதுக்கு பிற்பாடு ஒரு சில பாவங்கள் சபையில் காணப்படுகிறது அவர் வலியுறுத்துகிறத நம்ம இந்த வார பாடத்தில் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே. அப்போ இங்கே ஒரு காரியத்தை குறித்து பவுல் கேள்விப்படுகிறார். அப்போ யார் மூலயமா அதை கேள்விப்படுறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஏனெனில் என் சகோதரரே உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போ இந்த குலோவேயாளின் வீட்டார் மூலமாக அந்த சபையினுடைய நிலை, அந்த சபை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்கிறத பவுல் கேள்விப்படுகிறார். அதில் குறிப்பாக அவர் கேள்விப்பட்ட காரியங்களிலே ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த விபச்சாரம். இந்த விபச்சாரத்தை பற்றி இங்கே பேசுகிற பொழுது, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறது. ஏன்னா அஞ்ஞானிகள் கூட அதை செய்யாத அளவிற்கு அந்த பாவத்தில், அந்த விபச்சாரத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்களே அப்படின்னு சொல்லி அதை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது நேரடியாக தேவனுடைய கற்பனையை மீறுகிற ஒரு பாவத்தை அந்த சுட்டி காட்டுகிறார். இப்போது தகப்பனுடைய மனைவி என்று சொல்லும் பொழுது அது தாயை குறிக்கிறது. தன்னை பெற்றெடுத்த தாய் இல்லை, தகப்பனுக்கு ஒரு இரண்டாம் தரமாக இருக்கிற மனைவியாக இருக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர்கள் விபச்சாரம் செய்கிற ஒரு காரியத்தை குறித்து இங்கே பேசப்படுகிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த பாவம் இது வேதாகமம் இதை வெறுக்கிற ஒரு பாவமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். லேவியராகம புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 18வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், அங்கே இந்த கொரிந்து பட்டணத்தில் உள்ள பாவத்தை பவுல் எப்படி குறிப்பிடுகிறாரோ அதை இங்கே நம்ம பார்க்கலாம். லேவியராகமம் 18வது அதிகாரம் 7-8வது வசனம், உன் தகப்பனையாவது உன் தாயையாவது நிர்வாணமாக்கலாகாது, அவள் உன் தாயானவள், அவள் நிர்வாணமாக்கலாகாது. உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது, அது உன் தகப்பனுடைய நிர்வாணம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த பாவத்தை குறித்து அங்கே பேசுகிற பொழுது அதை மிக வன்மையாக அவர் கண்டித்து பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2ஆம் வசனம் சொல்கிறது, இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தாங்கள் செய்கிற பாவம் என்னது என்பதை அவர்கள் உணராதவர்களாகவும், அதை குறித்து அவர்கள் பெருமை பாராட்டக்கூடியவர்களாகவும், அதே சமயத்தில் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று அவர்கள் மேன்மை பாராட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ சத்தியத்தை அறிகின்ற அறிவை பெறுகிற பிள்ளைகள் அதை தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்படும்படியாக நம்முடைய கீழ்ப்படிதலான வாழ்க்கையில் அதை காண்பிக்க வேண்டும். அது அங்கே குறைகிறது. அதை எந்த விதத்தில் குறைகிறது, என்னென்ன காரியங்கள்லாம் அவங்க மீண்டுமாக அந்த பழைய பாவத்திலிருந்து வெளிவரவில்லை என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறார். அதில் ஒரு காரியம் இந்த தகப்பனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அது வேதத்துக்கு புறம்பானது. பழைய ஏற்பாட்டில் நம்ம இப்போ படித்தோம், லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் வேதத்துக்கு புறம்பானது என்று அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம இதிலேருந்து பார்க்க முடியும். அப்போது இந்த விசுவாசம் எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த விசுவாசம் என்னுடைய கிரியையிலே அது வெளிப்பட வேண்டும், என்னுடைய செயல்பாட்டில் அது வெளிப்பட வேண்டும். என்னுடைய செயல்பாட்டில் அது எப்படி வெளிப்படும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கீழ்ப்படிதலான வாழ்க்கையின் மூலமாக அது வெளிப்பட வேண்டும் என்பது தான் பவுல் இங்கே கொடுக்குற ஒரு ஆலோசனையாக இருக்குது. மிக அழகாக சொன்னீங்க பாஸ்டர். திங்கக்கிழமை பாடத்துக்கு நம்ம கடந்து வந்தோம்னா கொஞ்சம் ஒரு கடினமான வார்த்தை தான். அரசாங்க ரீதியாய் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை இந்த ஆசிரியர் தலைப்பாயை கொடுத்திருக்கிறார். ஊழல்களை எவ்வாறு கையாளுதல், திருச்சபைக்குள்ளாய் ஒருவேளை ஊழல்கள் நடக்குமா, அதை எப்படி கையாள்வது?
ஊழல்கள் என்று சொல்கிற பொழுது இந்த திங்கட்கிழமை பாடத்தில் ஆங்கிலத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் டீலிங் வித் ஸ்கேண்டல்ஸ் என்று அங்கே வருகிறது. ஊழல்கள் என்று சொல்லுகிற பொழுது அது பணத்தின் அடிப்படையிலான ஊழல்கள் மாத்திரம் கிடையாது, ஒழுக்க ரீதியான முறைகேடுகள் என்று கூட நம்ம சொல்லலாம். குணாதிசயங்களிலே காணப்படுகிற ஒழுக்கக்கேடு, அதன் மூலம் அதை கையாள்வது. இப்போ இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிற பிள்ளைகளை சபை எப்படி அணுக வேண்டும்? அப்போது சபை இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிற பிள்ளைகளை எப்படி அடையாளம் கொள்வது? இப்போ உதாரணமாக போன வார பாடத்தில் நம்ம படித்த 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் அவருடைய விசுவாசம் பலப்பட்டதாய் காணப்பட்டது, ஆனால் அவரிடத்தில் ஒற்றுமை இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யவில்லை. அது பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சபைக்கு வருகிற ஒரு நபரை நாம் பார்க்கிற பொழுது அவர்கள் சபையில் எப்படி பங்கு கொள்கிறார்கள், எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள், சபையின் நிகழ்ச்சிகள் சபையின் காரியங்களில் எப்படி ஈடுபடுகிறார்கள் என்பதை வைத்து நம்ம நியாயம் தீர்க்க முடியாது. அது சில நேரத்தில் நம்ம தவறாக அவர்களை பற்றி நம்ம நியாயம் தீர்க்கக்கூடும். ஆனால் இங்கே இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் இந்த வார பாடத்தில் பார்க்கிற பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு காரியம். இப்போ சபையில் நம்ம எப்படினாலும் நம்மளை முன்னிறுத்தி காண்பித்து கொள்ளலாம், அல்லது நம்மளை பரிசுத்தவான்களாக ஒரு பிம்பத்தை உருவாக்கி நம்ம காட்டிக்கொள்ளலாம். ஆனால் தனிப்பட்ட நம்முடைய இல்லத்துக்கு வருகிற பொழுது நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அங்கே காணப்படுகிற பாவம் என்ன என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். அதில் ஒரு பாவம் தன்னுடைய தகப்பனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வது என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த மனிதர்களை சபை எப்படி அணுக வேண்டும், அவர்களை எப்படி திருத்த வேண்டும், அவர்களை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அப்போ கொஞ்ச நேரம் தேவன் எப்படி நம்மை சிட்சிக்கிறது போல நாமும் சில நேரத்தில் இந்த ஒழுக்கக்கேடுக்கான நடவடிக்கைகளை சபையாக சேர்ந்து எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ஒழுக்கக்கேடுக்கான நடவடிக்கையை நாம் எடுக்கின்ற பொழுது மிகவும் கவனத்துக்குரியவர்களாய், மிகவும் கவனமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பாவத்தில் ஈடுபடுகிற விசுவாசிகளை புறம்பே தள்ளுவதோ, அவர்களை வெறுப்பதோ, அல்லது அவர்களை ஒதுக்கி வைப்பதோ அந்த காரியத்தில் நாம் ஈடுபடாமல், அதாவது அன்பின் நிமித்தமாக ஒரு சிறிய நடவடிக்கையை நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்ம வர வேண்டும் என்பது ஒரு ஆலோசனையாக கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்டவர்களை வசனம் சொல்கிறது, முதலாவது இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை 1 கொரிந்தியர் 5:2 இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும். அப்போ முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களை விட்டு நீக்குங்க. ஏன்னு சொன்னால் அவர்கள் செய்கிற தவறை நியாயப்படுத்தி பேசுகிறதுனால அவர்களை பார்க்குற மற்றவர்களும் அவர்கள் ஆலயத்தில் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறார்கள், நாமும் கூட அந்த பாவங்களில் ஈடுபடலாமா என்கிற ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. மற்றவர்களுடைய விசுவாசம் அதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடாது. அதனால் வசனம் சொல்கிறது அவர்களை நீக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 3ஆம் வசனத்தில் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசின் இடத்துல அவர்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் 9ஆம் வசனத்தை சொல்கிறது விபச்சாரக்காரரோட கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்று சொல்லுகிறார். 11ஆம் வசனம் சொல்கிறது நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிராராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது, அவங்களோடு கூட நீங்கள் சாப்பிடக்கூட கூடாது, அவங்களோடு நீங்கள் பழகக்கூடாது, அவர்களோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடாது என்று அங்கே சொல்லுகிறார். அதற்கான நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 5:5 வாசித்தோம் என்று சொன்னால், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்போது மாம்சத்தின் அழிவுக்காக, அதுக்கு முன்பாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி, சரிங்களா, அவனை ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்ம ஒரு சில தண்டனை சொல்கிறோம். அவனை உங்களை விட்டு நீக்க வேண்டும் என்று சொல்கிறார், அவனை நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். அதே போல் 13ஆம் வசனம் சொல்கிறது புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார், ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சின்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நடவடிக்கையின் மூலமாக அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 10ஆம் வசனம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை அப்படிப்பட்ட நபர் திருந்துவார்கள் என்கிற ஒரு திருந்தினார்கள் என்பதை அந்த 2ஆம் நிருபத்தில் எழுதும்போது அந்த வசனங்களில் நம்ம வாசிக்க முடிகிறது. இப்போ இதை எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னால், அவர்களை தள்ளி வைக்க வேண்டும்,
வெறுப்பு நிமித்தமாக அல்ல, அன்பின் அடிப்படையில் நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகளை திருத்துகிறோமோ அதே போல் நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தர் தவறு செய்தால் எப்படி அவர்களை கையாளுவோமோ, அவர்களை வெறுத்து ஒதுக்கி அவர்களை அவர்கள் செய்கிற தவறை ஊரெல்லாம் போய் சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தாதபடி அவர்களுக்காக ஜெபத்தில் மன்றாடி அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபித்து அவர்களை சற்று அவர்கள் செய்கின்ற பாவம் எந்த அளவுக்கு தீவிரமானது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக, அவர்கள் அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை நம்மை விட்டு கொஞ்சம் சற்று அவர்களை விலக்கி வைத்து பிற்பாடு அவர்கள் திருந்தின பிற்பாடு அவர்களை மீண்டுமாக சேர்க்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம செய்ய வேண்டும் என்பது தான் இந்த ஒரு எப்படி இந்த ஊழல்களை நம்ம கையாளுகிற விதம் குறித்து இங்கே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. நல்லது பாஸ்டர், மிக அழகாய் ஒருவேளை இந்த காலகட்டத்திற்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை சொன்னீங்க. செவ்வாய்க்கிழமை பாடம் சபையின் அடையாளத்தை பாதுகாத்தல், நம்முடைய ஒழுக்க ரீதியாக ஆவிக்குரிய ரீதியாக சபையினுடைய அடையாளத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், சபையின் அடையாளத்தை குறித்து, சபையின் அடையாளத்தை எப்படி பாதுகாத்து கொள்வது என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த சபையினுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால், இந்த சபையை பார்க்கிற அந்நியர்கள் இந்த சபையினுடைய நடவடிக்கையை பார்த்து, இந்த சபையினுடைய விசுவாசிகளுடைய குணாதிசயங்களை பார்த்து அவர்கள் ஈர்க்கப்பட்டு உள்ளே வர வேண்டும். ஆனால் இந்த சபையில் சில வழக்குகள் இருக்கின்ற பொழுது, சில பிரச்சனைகள் காணப்படுகிற போது அதை உலக நீதிமன்றங்களிலோ அல்லது உலக நீதிபதிகளிடத்திலோ அல்லது உலக பஞ்சாயத்திலோ அதை கொண்டு போய் எடுத்து சென்று சபையினுடைய பெயரை சீர்கெடுக்க வேண்டாம் என்பது தான் இதனுடைய அடிப்படையாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும். வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவிசுவாசிகளுக்கு முன்பாக அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். இந்த பிரச்சனை இப்போ 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது தகப்பனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒருவேளை தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையே உள்ள அந்த வழக்கு பிரச்சனையாக கூட இது இருக்கலாம் என்று நம்ம யோசித்து பார்க்க முடியும். ஏனென்று சொன்னால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியுது. அப்போது இங்கே வழக்கு என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தை, கிரேக்க வார்த்தை பிரக்மா என்று பயன்படுத்தப்படுகிறது. பிரக்மா என்று சொன்னால் அது ஒரு விஷயத்தை குறிக்கிறது. ஒரு விஷயத்தை குறிக்கிற பொழுது குற்றவியல் சம்பந்தமான ஒரு காரியத்தை பற்றி அங்கே பேசவில்லை. சபைகளுக்குள்ள காணப்படுகிற பிரச்சனைகளை சபைகளுக்குள்ளாகவே நாம் தீர்க்க வேண்டும். அந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இப்போ பாலியல் ஒழுக்க சீர்கேடுக்கான விதிமுறைகள் அதை எப்படி கையாள வேண்டும் என்று மோசே எப்படி சொல்லியிருக்கிறாரோ, மோசே சொல்லுகிற காரியத்தை உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22லிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க முடியும். உபாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோடு சயனித்த மனிதன் அந்த ஸ்திரீயையும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து விலக்க கடவாய். கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தாள். அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள் இருந்தும் கூக்குரலிடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன் கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்ல கடவீர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்க கடவாய் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அப்போது அந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த விபச்சாரம் என்கிற பாவத்திற்கு மிக கடுமையான ஒரு தண்டனை அங்கே கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. இது பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்துக்குள்ளாக, யூத சமுதாயத்துக்குள்ளாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நம்ம இப்போ வெளியில் போய் நம்ம இன்னொருத்தவங்களிடத்தில் போய் நம்ம சொல்லி நம்மளுடைய அந்த சபையினுடைய பேரை களங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பது தான் அந்த சபையினுடைய அடையாளத்தை நம்ம பாதுகாப்பதற்கு ஒரு வழியாக அது இருக்க முடியும் என்பதை இந்த 1 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரத்தில் முழுவதுமாக நம்ம பார்க்கலாம். ஏன் என்று சொன்னால் நம்மளையே ஆண்டவர் நியாயம் தீர்ப்பதற்கு அழைத்திருக்கிறார் என்று 2ஆம் வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 6:2 பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் உலகத்தை நம்ம 1000 வருட அரசாட்சியில் தேவனோடு கூட இந்த உலகத்தை நாம் நியாயம் தீர்க்கின்ற பொழுது
அற்ப காரியங்களுக்காக நீங்கள் உலகத்தாரை நாடி செல்லாமல் உங்களுக்குள்ளாக கிறிஸ்துவை மையமாக வைத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிக்காட்டக்கூடிய விதத்தில் வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்குள்ளாக காணப்படுகிற இந்த ஒழுக்க சீர்கேட்டுகளுக்கான தீர்வையும் நடவடிக்கைகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். அதன் மூலமாக சபையினுடைய அடையாளம் காக்கப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறதை நம்ம புரிந்து கொள்ளலாம். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக சொன்னீங்க. புதன்கிழமை பாடம் மாற்று மருந்து, பாலியல் ஒழுக்க கேட்டிற்கு மாற்று மருந்து. பொதுவாகவே ரொம்ப என்ன சொல்லனா, தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு தீர்க்க முடியாத ஒரு மருந்துக்கு இன்னொரு மருந்தை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் ஆன்டிடாட்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான இன்னொரு தீர்வு. அதுபோல் ஒருவேளை கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம சத்தியத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய நமக்கு பர்சனலாக வெளியே வர முடியாத நிறைய பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவங்களில் ஒரு சிலதை இன்றைக்கு நம்ம பாடத்தில் படித்து கொண்டு வருகிறோம். அதற்கு எப்படி பவுலாரும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாக நமக்கு மாற்று மருந்து கிடைக்குது. இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், இந்த பாலியல் ஒழுக்கக்கேடு சபை விசுவாசிகளுக்குள்ளாக சபைகளுக்குள்ளாக காணப்படுகிற பொழுது மற்ற விசுவாசிகள் மற்ற சபையார் அதை எப்படி தங்களுடைய கரங்களில் எடுத்து அதை புறஜாதியர்களுக்கு மத்தியில் தேவனுடைய நாமம் தூஷியாதபடிக்கு நம்ம அவங்க கரத்தில் அதை ஒப்பு கொடுக்காமல் நாம் ஜெபத்தோடு கூட வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கின்ற விதத்தில் அவங்கள எப்படி கையாள வேண்டும். அது அவர்களை கையாளுவதற்கான ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி அவர்களை ஒதுக்குவதோ அவர்களை வெறுப்பதற்கோ அல்ல, மீண்டுமாக அந்த பாலியல் ஒழுக்க சீர்கேட்டிலிருந்து அவர்கள் விடுதலையை பெற்று அந்த பாவத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்து மீண்டுமாக சபை அங்கத்தினர்களோடு சேர்ந்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அந்த சபையில் ஒரு அங்கத்தினர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் ஒரே நோக்கம், அவர்களை திருத்த வேண்டும் என்பது. நம்ம வந்து அவர்களை வெறுத்து ஒதுக்கி அவங்க பேரை கெடுக்க வேண்டும் என்பது பவுலுடைய ஆலோசனையோ அல்லது தேவனுடைய விருப்பமோ சித்தமோ அல்ல. அப்போ இங்கே வந்து இந்த மாற்று மருந்து என்று நம்ம சொல்லுகிற பொழுது, அப்போ இதுவரைக்கும் அவங்க எப்படி அந்த பிரச்சனைகளை கையாளுவது, அதை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, திருச்சபையினுக்கான அடையாளத்தை எப்படி பாதுகாப்பது என்று நம்ம பார்த்தோம். இப்போ எந்தெந்த விதத்தில் அவர்களை வழிநடத்துகிறவர்கள் அல்லது அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் என்னென்ன விஷயங்களை கையாள வேண்டும் என்பதை நம்ம இதுக்கப்புறம் படிக்க போகிறோம் வியாழக்கிழமை புதன்கிழமை பாடங்களிலே. அப்போ இந்த தெசலோனிக்கே பட்டணத்திற்கு ஒரு ஆலோசனை பவுல் கூறுகிறார். அது தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு மாத்திரமல்ல, அது கொரிந்து பட்டணத்தாருக்கும் பொருந்தும், இப்போ உள்ள சபையாருக்கும் நமக்கும் அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் முதல் 8 வசனங்களிலே 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த ஆலோசனையை நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டும். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், அவர்களை 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், அவர்களை விளக்க வேண்டும், அதை விளக்காமல் நீங்கள் பெருமை பாராட்டுறீங்க என்று நம்ம பார்த்தோம். அது இந்த விளக்கல் என்பது எதிலிருந்து விளக்க வேண்டும் என்று சொன்னால், சபை அங்கத்தினர்கள் பட்டியலிருந்து விளக்குவதை குறித்து அங்கே சொல்லவில்லை. அவர்களை வந்து சற்று புரிய வைப்பதற்காக நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த புரிய வைக்கின்ற அந்த நேரத்தில் அவர் மனம் நோகாதபடி என்ன செய்வேன்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வந்து தேவனுடைய சித்தம் என்னமாக இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தம் என்னென்னா பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருக்க வேண்டும். அப்போ உங்கள் வாழ்க்கைக்கு அந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க, அந்த வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்கள சபையார் கையாளுகிற விதம் அவங்கள்ட்ட சொல்ல வேண்டும். தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று வைத்திருக்கிற நோக்கம், திட்டம், சித்தம் இது இல்லை. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று வைத்திருக்கிற சித்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும், மாறாக பரிசுத்தமுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஒரு சித்தமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது கொரிந்து பட்டணத்தில் காணப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவங்க சுவிசேஷத்தின் மூலமாக பெற்ற விடுதலையை நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டார்கள். அதனால் வந்து இந்த பாவங்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக காணப்படவில்லை. இப்போ 13வது வசனத்தை நம்ம வாசித்தோம். 1 கொரிந்தியர் 6:13வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கே உரியவர். அப்போ வயிற்றுக்கு போஜனம், வயிற்றுக்காக
போஜனத்திற்காக வயிறு படைக்கப்பட்டது என்று அவர்கள் நினைத்தது போல பாலியல் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக சரீரம் படைக்கப்பட்டது என்று அவங்க நினைக்கக்கூடாது. இந்த சரீரம் படைக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்றால் அந்த சரீரம் கர்த்தருக்குரியது, அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் அது இருக்க வேண்டும். அப்போ என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ஆலோசனைகளை சொல்லுகிறதை பார்க்க முடியும். முதலாவது 11வது வசனம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அப்போ நீங்கள் முதலாவது தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டீர்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். 2வது 15ஆம் வசனம் சொல்வது, உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கிறது. நீங்கள் தேவனால் கழுவப்பட்டு உங்களுடைய சரீரமானது கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கிறபடியினாலே, அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. அப்போ முதலாவது நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அவங்களுக்கு புரிய வைக்கணும். 1 தெசலோனிக்கேயரில் நம்ம வாசித்தோம் இல்லையா, 4வது அதிகாரம் 3வது வசனத்தில், நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆனபடினால நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலக்கி இருக்க வேண்டும். அந்த ஆலோசனையை சொல்ல வேண்டும். அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கழுவப்பட்டீர்கள், தேவனுடைய அவயங்களாக இருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் பரிசுத்த ஆவியனுடைய ஆலயமாகவும் இருக்கிறது. உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கு. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார், உங்களுடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த விபச்சாரம் அல்லது இந்த பாலியல் ஒழுக்கக்கேட்டிலிருந்து அவர்கள் விலக வேண்டும், அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அது எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது என்றாங்க சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இப்போது இந்த பாலியல் ஒழுக்கக்கேடு என்பது திருமணம் ஆனவர்களும் செய்யலாம், திருமணம் ஆகாதவர்களும் செய்யலாம். அப்போ அதற்கான ஒரு ஆலோசனையை 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. திருமணம் ஆனவர்களுக்காக சொல்லப்படுகிற ஆலோசனை 1வது அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரத்திலும், மீதமுள்ள வசனங்கள் 24லேருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்காக அங்கே காணப்படுகிற ஒரு ஆலோசனையை நம்ம பார்க்க முடியுது. அப்போது அவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு ஆலோசனை என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், 16ஆம் வசனம் 19ஆம் வசனம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அப்போது இந்த வேசித்தனம் என்பது நம்முடைய சரீரத்திற்கு நாமே தீங்கு விளைவிக்கக்கூடிய, அது ஆரோக்கிய ரீதியான சரீர பிரகாரமான மருத்துவ ரீதியான பல பிரச்சனைகளை நாமே கொண்டு வரக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது. அதற்கான பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன, தீர்வு என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று சொல்கிறார். யோசேப்பினுடைய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது போத்திபாரினுடைய மனைவியினுடைய அந்த ஆசைக்கு இணங்காமல் அவர் விலகி ஓடினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த நேரத்தில் அவருக்கு திருமணம் ஆகவில்லை. அந்த பாலியல் உறவை திருமணம் ஆகிற வரைக்கும் அவர் தற்காத்து கொண்டு அதை பரிசுத்தமாய் காத்து கொண்டதை அவருடைய செயல்பாட்டிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல் இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் இந்த பாலியல் ரீதியான காரியங்களை எப்படி கையாள்வது என்பது திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, திருமணம் ஆகாதவர்களுக்கும் சரி, அதை எப்படி கையாள்வது என்கிற ஒரு ஆலோசனை இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தத்தில் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை சொல்லி, நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், தேவனுடைய அவயங்களாக இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக உங்களுடைய சரீரம் இருக்கிறது, ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பு என்பது நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு, அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, நீங்கள் இந்த பாவங்களுக்கெல்லாம் நீங்கள் இணங்கக்கூடாது என்கிற அந்த தெளிவான ஒரு அறிவை அவர்களுக்கு புகட்டி, அதை அன்பு நிமித்தமாக அவர்களை நம்ம ஜெபத்து நிமித்தமாக தாங்கி மீண்டுமாக அவர்கள் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தவர்களாக, விடுதலை பெற்றவர்களாக சபையிலே அவர்கள் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதனுடைய அடிப்படையில் தான் இந்த கையாளுதல், இந்த பாவத்தை செய்கிற பிள்ளைகளை கையாளுகிற விதத்தை பற்றி இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாறாக அவங்கள ஒதுக்கணும், வெறுக்கணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டளையாகவோ அல்லது உபதேசமாகவோ கொடுக்கப்படவில்லை. நல்லது பாஸ்டர், கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் மிக தெளிவாக பதில் சொன்னீங்க. நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நம்ம ஒழுக்க நிலையில் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுலார் அன்றைக்கு கொரிந்து பட்டணத்திற்கு சொன்ன அதே வார்த்தைகள் இன்றைக்கு என்னையும் தற்சோதனை பண்ணிக்கொள்வதற்கு, என்னையும் திருத்திக் கொள்வதற்கு ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது. இந்த நாளினுடைய பாடத்திற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாடத்தை ஒரு ஜெபத்தோடு கூட
நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறத அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆவியானவர் மூலமாக விளக்கி கொடுத்த தயவிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடமானது எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடம் ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நல்ல பாடத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் கேள்விகள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இணைந்து வேதாகமத்தை இன்னும் ஆழமாய் படிப்போம். ஆண்டவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.